பேசுனாங்களாங்க? பேசுனாங்களாம்மா? நாங்கள் நீங்கள் எதுவும் சொன்னீங்களா அங்கே ஆஃபீஸில் போலீஸ் ஸ்டேஷனில்? கோரிக்கையா என்ன கேட்டீங்க? நீங்கள் என்ன கேட்டீங்க? என் பிள்ளைய கொன்னதுக்கு காரணமாக இருக்கிறவங்க அந்த பையனை அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்தராக நீங்கள் என்ன சொல்லணும்? அந்த பொண்ணு தான் ஃபோன் பண்ணி கூப்பிடுச்சு. சரி. ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு தெரியாமல் இது நடந்திருக்க வாய்ப்பே இல்லை. அவங்க தான் இதுக்கு முழு காரணம். காய்கா பண்ண சொல்கிறீங்க? அவங்க பதவியில் இருக்கிறங்கிற திமிரில் அடித்தாங்க. அனுபவிப்பாங்க அதுக்கு. என் பையன் எந்த விதத்திலும் குறைஞ்சவ கிடையாது. சென்னை ஐடி கம்பெனியில் மாதம் 1.5 லட்சம் சம்பளம் எடுக்கான். இல்லை, நாங்கள் எங்கள் குடும்பம் வந்து பெரிய குடும்பம். எங்கள் அப்பா வந்து ஊராட்சி தலைவர் 30 வருஷம் இருந்திருக்காரு. விவசாய சங்கத்தில் 15 வருஷம் இருந்திருக்காரு. இந்த ஊரில் எங்களுக்குன்னு ஒரு பாப்புலேட்டிவ் உண்டு. அவங்களோட நாங்கள் குறைஞ்சவங்க கிடையாது. என் பிள்ளை அப்பாவி பிள்ளை. அவங்க அம்மா பொம்பளை அப்பா எல்லாம் கூப்பிட்டு என் பிள்ளை நைஸாக வெளியே அனுப்பி சொல்லி ஆளை கொலை பண்ணிட்டாங்க. இது ஆணவ கொலை. அவங்க தேவர் நாங்கள் எஸ்சி சமுதாயம், தேவேந்திர சமுதாயம். எனக்கு வந்து உரிய நீதி கிடைக்கணும். இல்லைன்னா என் சமுதாயத்தை பூரா திரட்டி நான் என்ன செய்யணும் அதை செய்வேன். நேற்று ஆஸ்பத்திரிக்கு போயிருக்காங்க. அந்த பொண்ணு தான் போன் பண்ணி ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு சொல்லியிருக்கு. சொல்லிட்டு அண்ணனை ஆகி விட்டு அந்த வாரம் அந்த எங்கள் அண்ணன் கூட போங்கன்னு சொல்லி அவன் அண்ணன் கூட ஏற்றி விட்டு அவன் போய் இங்கே வார்டு தனியாக பேசணும்னு கூப்பிட்டு என் பிள்ளைய மிளகாப்பொடியை கண்ணில் எரிஞ்சு அருவாலை எடுத்து வெட்டிட்டான். எங்களுக்கு சரியான நியாயம் கிடைக்கணும். அது அம்மா அப்பாவை பணி நீக்கம் செய்யணும். இல்லைன்னா எங்கள் போராட்டம் தொடரும். எங்கள் சமுதாய தலைவரெலாம் வாரன்னு இருக்காங்க. நாங்கள் போராட்டம் தொடரும். எங்கள் பையன் உடலை வாங்க மாட்டோம். கவின் வந்து எங்கள் அக்கா பையன். அவன் வந்து இங்கே தூத்துக்குடியில் படிச்சுட்டு எங்கள் அக்கா வந்து ஆசிரியர் இருக்காங்க. இங்கே படிச்சுட்டு வந்து சென்னையில் ஐடி கம்பெனியில் வேலை பார்க்கான். அதே நாங்கள் வந்து தேவேந்திர குல சமுதாயத்தை சேர்ந்தவங்க, அவங்க வந்து தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவங்க. எங்கள் பெரியப்பா கீழே விழுந்ததுனால எங்கள் பெரியப்பாவை திருநெல்வேலியில் அட்மிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி மர்மோனா வந்து அந்த பொண்ணு மாட்டு சமுதாயத்து பொண்ணு கூப்பிட்டு ஹாஸ்பிட்டலில் வெளியே அவங்க மேலே எங்கள் அக்கா எங்கள் அண்ணன் எல்லாம் மேலே வச்சுட்டு வெளியே வந்து அவன் தம்பி வெளியே கூட்டி வந்து என் மர்மனை வந்து பேசுகிறான். நீங்கள் வந்து தேவர் சமுதாயம், நாங்கள் தேவேந்திர குல சமுதாயம், உங்களுக்கு செட் ஆகுது அப்படின்னு சொன்னோடனே இல்லை இப்படி தான் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னோடனே அவனை வந்து அருவாத்துக்கு வெட்டுறான். என் மர்மம் தடுக்கும்போது அவனை மிளகாப்பொடி போட்டு வெட்டுறான். நாங்கள் நேற்று நைட்டு போய் பாளையங்கோட்டையில் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். கம்ப்ளைண்ட் கொடுத்தல போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே அவங்க அப்பா வந்து டிபார்ட்மெண்ட்டுக்கு அவங்களுக்கு சாதகமாக இருந்தாங்க. நாங்கள் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு பாடி வாங்க வந்துட்டோம். எங்களுக்கு நியாயமான ஒரு தீர்ப்பு கிடைக்கணும். அவங்க அப்பா வந்து எஸ்எஸ்ஏ இருக்காரு, அம்மா போலீஸாக இருக்குது. அவங்க 2 தூண்டுதல் தான் இந்த பையன் செஞ்சுருக்கான். அதனால் அவங்க 2த்தையும் சஸ்பெண்ட் செய்யணும், செய்யணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாடி வாங்குவோம். போலீஸ் தரப்பில் வந்து யார் இன்ஸ்பெக்டர் வந்து விசாரிச்சு கேட்டு பண்ணி தரோம்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் எங்களுக்கு இது பண்ணி தந்தால் மட்டும்தான் நாங்கள் பாடியை வாங்குவோம். எங்களுடைய கோரிக்கை வந்து இந்த முக்கியமான குற்றவாளி அந்த பையன் மட்டும் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் வந்து அவங்க அம்மாவும் அப்பாவும் அரெஸ்ட் பண்ணணும். அவங்க தான் அவங்களோட தூண்டுதல். அவங்க தூண்டுதல் இல்லாமல் அவன் வந்து செய்ய மாட்டான். பிளான் பண்ணி வீட்டிலேருந்து மிளகா பொடி அருவா கொண்டு வந்திருக்காங்கன்னா வீட்டிலேருந்து பிளான் பண்ணி தான் அனுப்பியிருக்காங்க. அவங்க அப்பா வந்து ஒரு எஸ்எஸ்ஏ, அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இருக்காது, போய் ஆஜருக்கு. அதனால அவங்க அம்மா அவங்க அப்பாவை அரெஸ்ட் பண்ணணும், சம்மந்தப்பட்ட பொண்ணையும் அரெஸ்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் நாங்கள் பாடி வாங்குவோம். இது ஆணவ கொலை தான். கம்யூனிட்டி பேர் ஆமாம் ஆமாம். நாங்கள் வந்து தேவேந்திர குலம், அவங்க தேவர். ஆவண கொலை சொல்லி தான் வந்து வெட்டுறான். அதுக்கு சிசிடிவி ஃபுட்டேஜ் வந்து அங்குள்ள இன்ஸ்பெக்டர் வந்து நேற்று எங்களுக்கு காமிச்சாங்க. பாளையங்கோட்டையில் வந்து நாங்கள் போயிருந்தோம். எங்கள் சமுதாய மக்கள் வந்தாங்க. அங்குள்ள இன்ஸ்பெக்டர் அவன் பேசுனது மட்டும் காமிக்காங்க. உங்களுக்கு எங்களுக்கு செட் ஆக சொல்லி தான் வெட்டுறான் அந்த பையன். 100% ஆவணங்கள். நல்ல கவினு, தங்கமான கவினுப்பா. வாய் பேச மாட்டான்பா, எங்க கிட்ட கூட சரியா பேச மாட்டான். அவ்வளவுதான்ப்பா. எப்பா என் தம்பி பிள்ளைக்கு நல்ல மாதிரி இருக்கணும்பா. என் தம்பி பிள்ளைய கொண்டுட்டாப்பா. எப்ப அவனு கொல்லதுக்கு எத்தனை நாள் ஆகும் சொல்லுங்க.
நாங்க என்ன தாத்தப்படி சாதி நம்மள கொல்லணுமா? எங்க இந்த கொடுமை நடக்கல? தாலியை தான் கட்டி பாப்பா சரிப்பா. கைது பண்ணணும், எங்க கண்ணார கைது பண்ணணும். நீதி இருக்க வேலை பார்க்கறதுக்கு வரல, அவன் செஞ்சுட்டு உடனே போய் ஆஜராயிருக்கான். வந்து தாயின் தாப்பனும் அவங்க காவல்துறையில் இருக்கிறதுனால அவன் தைரியமா அவனை விட்டு ஏவி விட்டு கொலை பண்ணிட்டு உடனே போய் அவன் ஆஜராயிருக்கான். அவங்க 2 பேரையும் பணியிட நீக்கணும் தாயின் தாப்பனை.